வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுரங்கங்களில் நீர் நிரப்புவதை பற்றிய செய்திகளை பற்றி தான் நேற்று பேசினோம். அதை தாண்டி அதை பற்றிய மேலும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் ஒருத்தர் அந்த அப்டேட் தப்புன்னு சொன்னார். 2 பேரில் ஒருத்தர் நமக்கு வழக்கமாக அந்த செய்திகளை அனுப்பக்கூடியவர்கள். ஒருத்தர் மலேசியாவில் இருக்காங்க, இன்னொருத்தர் யூஎஸில் இருக்கிறாரு, யூகேயில் இருக்கார். அவங்க 2 பேர் தான் அனுப்புகிறாங்க. அவங்களும் பத்திரிகையில் வேலை பார்க்குறவர். ஒருத்தர் ஐநாலேயே ஒர்க் பண்ணுறாரு, அவர் வேறு ஒரு பிரிவில் இருக்கிறாரு. ஆனாலும் அவர்களுக்கு செய்திகள் வரும். அந்த செய்திகளை நம்மோடு அவர் பகிர்ந்துக்கிறாருன்னு வச்சிங்களேன். அங்கே சொன்ன செய்தி என்னென்னா, இப்போ இந்த காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் உள்ளே மத்திய தரைக்கடல்லேருந்து கடல் நீரை பம்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு செய்தி வந்தது நேற்று. இதில் வந்துச்சு, வால் ஸ்ட்ரீட்டில் வந்துச்சு, முந்தா நாள் வந்துச்சு அந்த செய்தி. அந்த செய்தியை தான் நம்ம பகிர்ந்துருந்தோம். இப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தாண்டி மற்ற தளங்கள்லேயும் அதை குறித்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை யாரும் உறுதி செய்த செய்தியாக சொல்லலை. ஆரம்பிக்கிற முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும். ஆரம்பிச்சாங்களான்னு சரியாக தெரியலை அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்தி சொன்னார்னா, அதெல்லாம் இல்லை சார், இதுக்கு முன்னாடி காசாலெல்லாம் மழையாக பெஞ்சது இல்லையா, பல முறை மழை பெஞ்சிருக்கு சார். மழை பெஞ்சு இப்போ சென்னையில் வெள்ளம் வந்த மாதிரி அங்கேயும் வெள்ளமாகலாம் ஊருக்குள்ளே தண்ணி ஓடும், முட்டி அளவுக்குலாம் தண்ணி ஓடும் சார். அப்போ ஊருக்குள்ளேயே தண்ணி முட்டி அளவுக்கு ஓடும்போது அந்த தண்ணியெல்லாம் சுரங்கத்துக்குள்ளே போகாதா? அந்த மாதிரிலாம் அந்த சுரங்கத்தெல்லாம் ஃப்ளட் பண்ண முடியாது. இவர்கள் ட்ரை பண்ணாங்கன்னா ஏதாவது செய்யலாமே வழிய அதெல்லாம் முங்காது. உள்ளே வாட்டர் ப்ரூஃப் லாக்கெலாம் வச்சுருக்காங்க, வாட்டர் டைட்டாக உள்ளே தண்ணி போக முடியாத அளவுக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியாது அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னும் போது. அப்போ அது சரியான முறையில் டைட்டாக மூடுறதுக்கு ஏதாவது வழி வைக்காமையாக இருப்பாங்க. தண்ணிலாம் அப்படி உள்ளே போயிட முடியாது சார் ஈஸியாக அப்படின்னு ஒரு மலேசியாவில் இருக்கிறவர் சொல்லியிருந்தார். அதுவும் சரியான செய்தி தான். ஏன்னா மழை காலத்தில் வெள்ளம் போன்றவை வரும்போது இப்போ நம்ம ஊரில் பார்த்துருக்கோம், சாதாரணமாக சப்வே இருக்குது, அந்த சப்வேக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது கரெக்டாக. அப்படி இருக்கும்போது இது சுரங்க பாதையாகவே உள்ளே வச்சுருக்கிறப்ப அந்த தண்ணி அங்கே போகாதா? கண்டிப்பாக போகும். ஆக அது போகாத அளவுக்கு அவர்கள் ஏதோ அதுக்கு வாட்டர் டைட் லாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க சுரங்கத்துக்குள்ளே. அதனால் தண்ணீரெல்லாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு அவர் தெளிவாக விளக்கம் சொல்லியிருந்தார். அந்த விளக்கத்தை கேட்டு எனக்கு ஓரளவு கொஞ்சம் மகிழ்ச்சியாச்சு. எதற்காக? ஹமாஸ் போராளிகள் செத்து போயிடுவாங்களன்றதுக்காக மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் இருக்காங்கல்ல, ஒரு 139 பேர் பிணை கைதிகளாக யூதர்களும் அங்கே இருக்காங்க, அவர்களும் சிக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ தன் மக்களை பற்றி கவலைப்படாமல் தன் மக்கள் 139 பேர் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஹமாஸை எப்படியா வெளியே கொண்டாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் மிகப்பெரிய 5 ராட்சத மோட்டார்களை கொண்டாந்து நிறுவிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்த்தோம். அந்த மோட்டார்களை இவர்கள் அடித்து சிதறடிக்க போகிறார்களான்றது ஒன்று இருக்குல்ல. எப்போவுமே நீ மட்டும் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கூடாது. நீ பெரிய அறிவாளியாக இருந்து மோட்டரை கொண்டாந்து வச்சு தண்ணியை உள்ளே பம்ப் பண்ணனா அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அவன் வேறு ஒரு ரூட்டில் வெளியே உன்னை போட்டு அடித்து மோட்டர் கிட்டலாம் அடித்து நாசம் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கா? இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எதற்காக இந்த சுரங்கத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னா, இந்த சுரங்கம் பல நெட்வொர்க்காக ஆனது. எத்தனை இடத்துல எக்ஸிட் இருக்குது, எத்தனை இடத்துல என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, இது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ப்ளூ பிரிண்ட் மாதிரிலாம் இப்படி தான் இங்கேருந்து போய் இப்படி வரணும், ப்ளூ பிரிண்ட் மாதிரிலாம் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த சுரங்கங்கள் ஆரம்பத்தில் அல்ஷிஃபா மருத்துவமனை பக்கத்தில் இவங்க ட்ரை பண்ணால் கூட உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இடத்தை தாண்டி இவங்களுக்கு அந்த சுரங்கங்கள் வேறு எங்கெல்லாம் போகுதுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சுரங்கங்கள் பூரா ஹமாஸ் உருவாக்கியது. அந்த அல்ஷிஃபா பக்கத்தில் உருவாக்குனது மட்டும்தான் இஸ்ரேல் ஆரம்பத்தில் உருவாக்கிய சுரங்கம். இவங்க தான் நல்ல ஐடியாவை கொடுத்தாங்க. அந்த ஐடியாவை பின்பற்றி அவர்கள் அந்த சுரங்க நெட்வொர்க்கை பெருசாக்கிட்டாங்க. அந்த சுரங்கங்களின் மொத்த நீளம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர், 300 மைல், அதாவது 400 சொச்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது அந்த மொத்த சுரங்கமும். அந்த சுரங்கத்தோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடி உயரமும் அகலம் 3.5 அடி அகலமும் இருக்குது. இப்போ இந்த சுரங்கங்களில் 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு தண்ணியால் நிரப்ப முடியுதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மில்லியன் லிட்டர்ஸ், 2 மில்லியன் லிட்டர்ஸ், அதாவது 20 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும். அவ்வளோ தண்ணி இருந்தால் தான் 1 கிலோமீட்டர் நீளத்தை நிரப்ப முடியும். அப்போ 300 கிலோமீட்டர் நிரப்பணும்னா, அதாவது 300 மைலை நிரப்பணும்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதாவது 20 லட்சம் இன்ட்டு 400ன்னு போட்டுக்கோங்க. 20 லட்சம் இன்ட்டு 400 போட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு 6 சைபரு, அந்த பக்கம் ஒரு 2 சைபரு சேர்த்தோம்னா 9 சைபர் 9 8 கிட்டத்தட்ட 80 கோடி
லிட்டர் தண்ணி வேணும். கடல்ல இருந்து 80 கோடி லிட்டர் தண்ணியை எடுக்க முடிஞ்சாதான், எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் ஆகும். அவ்வளோ தண்ணியை இதை வந்து மிகப்பெரிய ராட்சச பம்பாக இருந்து பவர்ஃபுல்லான பம்பாகவே இருந்தால் கூட இந்த 80 கோடிக்கு மேற்பட்ட லிட்டர் தண்ணியை பம்ப் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 3 வாரத்துக்கு மேலே ஆகும். 3 வாரம் ஹமாஸ் வந்து சும்மா உட்காந்து சரி நீங்கள் ரொப்புங்கப்பா டேங்க் ரொம்பட்டும் வந்து அதுக்கப்புறமா நான் போய் பாத்ரூம் போகிறேன் குளிக்கிறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்களா என்ன? அந்த ஒரு செய்தி இருக்குல்ல. இதை இப்போ பார்ப்பவர்கள் அதை நோக்குவதற்கு உண்டான வேலையை யோசிக்க மாட்டாங்களா? 80 கோடி லிட்டர் அப்படின்னோடனே என்னவோ நினைக்க வேண்டாம், குழம்பிடாதீங்க. நம்ம தண்ணி டேங்கர் லாரி வருது பார்த்தீங்களா, அந்த லாரியோட கெப்பாசிட்டி வந்து. அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது 12,000 லிட்டர் சரிங்களா, 12,000 லிட்டர் சேர்ந்தது தான் ஒரு லாரியோட 3 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் 4,000 லிட்டர் கொள்ளும். மொத்தம் 12,000 லிட்டர் கொள்ளும். அதாவது அந்த லாரி வந்து 12 டன் எடையை தாங்கக்கூடிய வண்டியாக நிற்கும். அப்போ இந்த 12,000 டன் ஒரு வண்டினா யோசிங்க, 10 லாரி சேர்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? 1,20,000 லிட்டர் வரும். அப்போ 1 கிலோமீட்டர் ரொப்புறதுக்கு எவ்வளோ வேணும்? எவ்வளோ சொன்னோம்? 20 லட்சம் வேணும்னு சொன்னோம். அப்போ 20 லட்சம் வேணும்னா இந்த 10 × 20 போட்டிங்கன்னா என்ன ஆச்சு? 200 லாரியில் இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் 1 கிலோமீட்டர் அந்த டனலை ரொப்ப முடியும். அப்போது 200 லாரி தண்ணி அளவுக்கு தண்ணியை கொண்டு போய் அதில் அந்த டனலில் ஊற்றினா கூட எவ்வளோ தூரத்துக்கு போய் ஃபுல்லாகும்? 1 கிலோமீட்டருக்கு தான் ஃபுல்லாகும். ஆனால் 300 கிலோமீட்டர் இவங்க ஊற்றினா எங்கே போகும்? எல்லாம் தரையில் முட்டிக்கால் அளவுக்கு தான் வேணால் தண்ணி நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. அப்போ இதை நிரப்புவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? பைத்தியக்காரத்தனமாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, கொக்கு தலையில் வெண்ணெய் வச்ச மாதிரி அப்படின்னு. அதாவது கொக்கு தலையில் வெண்ணெய் இப்போ என்ன அர்த்தம்னா, கொக்கு வந்து அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கோம்ல, அந்த கொக்கோட தலையில் கொண்டு போய் வெண்ணெயை வச்சிட்டிங்கன்னா அந்த வெண்ணெய் உருகி கொக்கோட கண்ணுக்குள்ளே போயிடுமா. அப்போ கொக்கு கண்ணுக்குள்ளே வெண்ணெய் உருகி போனதுனால அதுக்கு கண்ணு தெரியாமல் அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பழமொழியாக, கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்தது போல் அப்படிம்பாங்க. அது மாதிரி இவங்க வந்து கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கிற கதையாக 300 மைல் நீளம் இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையை தண்ணீரால் நிரப்ப போகிறோம் அப்படின்னு உளறி திரிகிறாங்க. இதை செய்வதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பகுதி மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு பகுதியாக மாறிடும். இவர்கள் ஹமாஸ் போராளிகளை வெளியே கொண்டு வருகிறார்களோ இல்லையோ, மொத்தத்தில் அந்த பகுதி இவர்கள் எந்த மனிதர்களும் வாழ தகுதி இல்லாத ஒரு பாலைவனமாக மாறிடும். ஏற்கனவே அந்த இடம் பூரா தண்ணியெல்லாம் உப்பாகிட்டே வருது. இதில் இன்னும் கடல் தண்ணியவே நேராக உள்ளே கொண்டு போய் ஊற்றுனா என்ன ஆகும்? ஆப்வியஸாக தெரியும். இயற்கை சூழல் ஆர்வலர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இதில் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக என்ன தெரியுங்களாங்க, இந்த ஹமாஸ் போராளிகள் வந்து சுரங்கத்துலேருந்து நேராக வந்து சண்டை போடுறது கிடையாது. அப்படி வந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல, இந்த இடத்துல தான்டா இருக்குது சுரங்கம், உள்ளே போய் பிடிச்சிடலான்னு. இவர்கள் சுரங்கத்தை விட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுறது முதல்ல. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தாக்குதல் நடத்த திடீர்னு எங்கேருந்தோ வருவாங்க. அப்புறம் தாக்குதல் முடித்தோடனே எங்கேயோ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் சுரங்கத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவர்களை விரட்டிட்டுலாம் போய் போகிற அளவுக்கு இவர்கள் ஒன்றும் பெரிய கில்லாடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் பார்த்தோம் எத்தனை வண்டியை உடைச்சிருக்காங்க அப்படின்னு. நேற்று கூட நம்ம சொன்னோம். நம்ம அந்த ஒரு
ஆரோன் ஷியாம்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஜேர்னலிஸ்ட் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸில் பார்த்தவன் எத்தனை 1000 வாகனங்களை தகர்த்தார்கள் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும்போது என்ன நடக்க போகுது? இஸ்ரேலின் வீழ்ச்சி கண்ணுக்கு நேராக மிக மிக தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவி மக்களின் மீது தாக்குதலை மட்டும் இவர்கள் நிறுத்தாமல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு உலக நாடுகள் மறுபடியும் எப்படியாவது உள்ளே வந்து வேலையை செய்யணும். இல்லைன்னா இவர்கள் போரின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய சேதங்களை தாண்டி அந்த பகுதியில் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு பல்வேறு சேதங்களை ஏற்படுத்துவார்கள்ன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே காசா பகுதியில் கிட்டத்தட்ட 65% மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை இடித்து முடிச்சிட்டாங்க. மக்கள் குடியிருக்க வீடே இல்லை. இப்போது அடுத்தால அந்த பகுதியில் கடல் தண்ணியை உள்ளே கொண்டாந்து ஊற்றுறேன்னு சொல்லி என்ன பண்ண போகிறாங்க? அந்த பகுதியில் மக்கள் குடி தண்ணீருக்கு பிச்சை எடுத்துகிட்டு அலையிற மாதிரி ஆக்க போகிறாங்க. எனக்கு இப்போ டீசாலினேஷன் பண்ணலாங்க, எவ்வளோ பண்ணுவீங்க? அந்த டீசாலினேஷனுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதை குறித்து மேற்கொண்டு என்ன செய்திகள் வருது, இந்த கடல் தண்ணியை நிப்பாட்ட போகிறாங்களா இல்லை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற செய்திகள் இன்னும் வெளியே வரல. அது வரட்டும், வந்தவுடனே அந்த செய்திகளையும் பகிர்ந்து கொள்வோம். இந்த போர் எதை நோக்கி செல்கிறதுன்றதையும் தொடர்ந்து நம்ம விழிப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.